வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சோசியல். இதில் புவியியலில் வந்து நம்ம இன்னைக்கு இடர்கள் லெசன் பார்க்கலாம். ஜியாகிரஃபி சரிங்களா? இது வரைக்கும் நம்ம இதில் வந்து 4 லெசன் போட்டிருக்கோம். புவியியலில் மட்டும் 4 லெசன் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிருக்கோம். சோசியலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இது செகண்ட் டேர்முக்கான லெசன் தான் சரிங்களா? இதில் நம்ம கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான லெசன், டிஎன்பிசி கூட ரொம்ப முக்கியமான லெசன் இது. ஒன் மார்க் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். காற்றில் உள்ள நைட்ரஜனின் சதவீதம் 78.09%. 78.09%. சரியா? இந்திய பெருங்கடலில் சுனாமி எந்த ஆண்டு ஏற்பட்டது? 2004. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஜப்பானிய மொழி. சரியா? புவி மேற்பரப்பு நீருக்கு எது எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டதுல எது எடுத்துக்காட்டா இருக்கு? புவி மேற்பரப்பு நீர் அப்படின்னு பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சது ஏரிகள் தான். ஏன்னா எல்லாமே நிலத்தடி நீரா இருக்கு. நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்பரப்பு நீர், ஆர்டிசியன் கிணறு எல்லாமே கீழே இருக்கக்கூடியது. இது ஏரிகள் மட்டும் தான் மேற்பரப்பு நீரா இருக்கு. பருவமழை பொய்ப்பின் காரணமாக என்ன ஏற்படுதுங்க? வறட்சி ஏற்படுது. சென்ற ஆண்டுலாம் பார்த்துருப்போம் எப்படிப்பட்ட வறட்சி அப்படின்ட்டு. அதுதான் பருவமழை பொய்ப்பின் காரணமாக ஏற்படுறது தான் வறட்சி. கோடிட்டு இடங்கள். இடர்கள் எதற்கு வழிவகுக்குதுங்க? பேரழிவுக்கு வழிவகுக்குது இடர்கள். இன்னைக்கும் நம்மளுக்கு வந்துடுது இடர்கள். இடர் தான் என்னதுங்க? கொரோனா அப்படிங்கிறது அது ஒரு இடர். ஒட்டுமொத்த இதையே முடக்கி போட்டிருக்கு பார்த்தீங்களா? இடர். அதுதான் தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, நிலச்சரிவு எந்த இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு? நிலச்சரிவு நிலவியல் சார்ந்த இடருக்கு எடுத்துக்காட்டு. நிலச்சரிவு என்பது நிலவியல் சார்ந்த இடருக்கு எடுத்துக்காட்டு. இடர்கள் தோன்றுவதன் அடிப்படையில் இடர்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 8 வகைகளாக பிரிக்கலாம். சரிங்களா? இடர்களை எத்தனை வகை? 8 வகைகளாக பிரிக்கலாம் இடர்களை. மனித தூண்டுதலால் எதுங்க? தீவிரவாதம் தான் மனித தூண்டுதலால் ஏற்படக்கூடிய இடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நைட்ரஜன் ஆக்சைடுகள் மனிதர்களை பாதிக்கும் முதன்மை மாசுபடுத்தி. சரிங்களா? மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு முதன்மை மாசுபடுத்தி தான் நைட்ரஜன் ஆக்சைடுகள். செர்னோபில் அணு விபத்து எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 26, 1986 ஏற்பட்டது. சரிங்களா? செர்னோபில் அணு விபத்து ஏப்ரல் 26, 1986. சரிங்களா? பொறுத்துக. முதல் நிலை மாசுபடுத்திகள் சல்பர் ஆக்சைடுகள். அபாயகர கழிவுகள் காலாவதியான மருந்துகள். நில அதிர்வு சுனாமி. வானிலையியல் வறட்சி மழைபொழிவு குறைதல். மனிதனால் தூண்டப்பட்ட இடர் தீவிரவாதம். சரிங்களா? மனிதனால் தூண்டப்பட்ட இடர். மறுபடியும் பாருங்க, முதல்நிலை மாசுபடுத்திகள் சல்பர் ஆக்சைடுகள். முதல்நிலை மாசுபடுத்திகள் நம்மளுக்கு ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஸ்டின் பார்க்கும்போது. அபாயகர கழிவுகள் காலாவதியான மருந்துகள், நில அதிர்வு சுனாமி, வானிலையில் வறட்சி, மழைபொழிவு குறைதல், மனிதனால் தூண்டப்பட்ட இடர் தீவிரவாதம். சரிங்களா? தீவிரவாதம்னா என்னதுங்க? அப்பப்போ அடிக்கடி நிகழக்கூடிய அந்த சமூக சிக்கல் சார்ந்த விஷயங்கள் தான். சரிங்களா? சமய மோதல்கள், மற்ற நிறைய நம்ம துப்பாக்கி சூடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் சமூக இடர். அந்த இதுதான் மனிதனால் ஏற்படக்கூடிய அந்த இடர்கள். சரி, இடர் வரையறு. இடர்னா என்ன? இடர் வரையறுன்னு கொடுத்துட்டாங்க. இடர் என்றால் இடர்னா என்ன அப்படின்னா இது மட்டும் எழுதலாம். ஆனால் இடர் வரையறு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு இதாக தான் கொடுக்கணும் கொஸ்டின் ஆன்சரை.
இதுதான் நம்ம எழுதணும் கண்டிப்பா. ஒரு பொருளோ நபரோ நிகழ்வோ அல்லது காரணியோ மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தால் அது இடர். என்ன சொல்றாங்க? ஒரு பொருளோ நபரோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு நிகழ்வோ அல்லது காரணி, சரிங்களா? அது எந்த வகையான காரணிகளாக இருக்கலாம், இயற்கை காரணிகளாக இருக்கலாம், இல்ல மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட இதாக இருக்கலாம். அந்த மாதிரி காரணியோ அல்லது மக்கள் அல்லது கட்டமைப்புகள் மற்றும் பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தால் அது இடர் எனப்படும், ஹசார்ட். சரியா? பார்த்துக்கோங்க. இது எந்த சொல்ல இருந்து வந்திருக்குதுங்க? இந்த இடர் அப்படிங்கிறது ஹசார்ட் அப்படிங்கிற பிரெஞ்சு சொல்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். இடரின் முக்கிய வகைகள். சரிங்களா? இடர் வந்து நிறைய வகைகள் இருக்கு. இதுல முக்கியமான வகைகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது ரெண்டு மட்டும் எழுதிங்க. இடரின் முக்கியமான வகைகள் எதுனா, நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள், உருவாகும் அடிப்படையிலான இடர்கள். சரியா? இதுல நம்மளுக்கு நிறைய டிவிஷன் இருக்கு. சரியா? இப்ப இடர்கள் நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா இயற்கையினால் ஏற்படும். இதுலயே வந்து இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. ஸோ அதனால முக்கியமான இடர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்து தான் எல்லாமே பிரியுது. அப்ப நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள், உருவாகும் அடிப்படையிலான இடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு மட்டும் கொடுங்க ஆன்சரா. அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுக. அபாயகர கழிவுகள்னா என்னதுங்க? முக்கியமா பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மருத்துவ கழிவுகள், இதெல்லாம் அபாயகரமான கழிவுகள். பாருங்க, சுற்றுச்சூழல் மற்றும் மனிதர்களுக்கு பெருத்த சுகாதார தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சு கழிவுகள் அபாயகர கழிவுகள் எனப்படுகிறது. சரிங்களா? என்ன சொல்றாங்க? சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் பெருத்த சுகாதார தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சு கழிவுகள் தான் அபாயகர கழிவுகள் எனப்படும். இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதிரியக்க பொருள்கள் நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பாயிண்டா போட்டு எழுதிக்கோங்க லைனா. சரிங்களா? உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் தேவை கிடையாது, நீங்க இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இந்த டெஃபினிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி 1 by 1 பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. மொத்தமா 6 இருக்கு. சரியா? கதிரியக்க பொருள்கள், ரசாயனங்கள், மருத்துவ கழிவுகள், எளிதில் தீப்பற்றக்கூடிய கழிவுகள், வெடிபொருள்கள், குடிசார் அபாயகர கழிவுகள். குடிசார் அபாயகர கழிவுகள்னா என்னதுங்க? நம்ம வீட்டு உபயோகத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள்கள்லாம். சரிங்களா? பூச்சிக்கொல்லிகள், எண்ணெய் கழிவுகள், வாகன மின்கலன்கள், இதெல்லாம் குடிசார் மின்கலன்கள், இதெல்லாம் குடிசார் அபாயகர கழிவுகள். சரியா? அவ்வளவுதான். நமது நாட்டில் வெள்ள பாதிப்புக்குள்ளாகும் முக்கிய பகுதிகளை பட்டியலிடுக அப்படிங்கிறாங்க. வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் முக்கிய பகுதிகள், வெள்ள பாதிப்பு. இது புயல் கொடுத்திருக்காங்க. வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், வடபீகார் மற்றும் மேற்கு வங்காளத்தை உள்ளடக்கிய கங்கை சமவெளி மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதிகள் வெள்ள பாதிப்பிற்கு உள்ளாகும் பகுதிகளாகும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் போடுங்க. கடலோர ஆந்திரம், கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பகுதிகள், ஒடிசா, குஜராத்தின் தென்பகுதி போன்றவை அடிக்கடி வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் இதர பகுதிகளாகும். சரியா? பார்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை. வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா,
வடகிழக்கு இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், வடபீகார், மேற்கு வங்காளத்தை உள்ளடக்கிய கங்கை சமவெளி மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதிகள் வெள்ள பாதிப்பிற்கு உள்ளாகும் பகுதிகளாகும். கடலோர ஆந்திரம், ஒடிசா, குஜராத்தின் தென்பகுதி போன்றவை அடிக்கடி வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் இதர பகுதிகள். சரியா? வறட்சியின் வகைகளை குறிப்பிடுக. 5வது கொஸ்டின், வறட்சியின் வகைகள். வறட்சி எந்தெந்த வகைகள் பாருங்க. முதன்மை மாசுபடுத்திகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கோங்க. எது வேணாலும் நம்மளுக்கு ஆப்ஷன்ல வைக்கலாம் இல்லையா. முதன்மை மாசுபடுத்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, துகள்ம பொருட்கள். சரிங்களா? இன்னும் இதர மாசுபடுத்திகள்லாம் இருக்கு. ஸோ 5வது கொஸ்டின் பார்க்கலாம். வறட்சியை 3 வகைகளாக பிரிக்கலாம். சரிங்களா? 3 வகைகள் என்னென்னு பாருங்க. வானியல் வறட்சி, நீரியல் வறட்சி, வேளாண் வறட்சி. சரிங்களா? வறட்சியின் 3 வகைகள் வானிலையியல் வறட்சி, நீரியல் வறட்சி, வேளாண் வறட்சி. சரியா? மலையடிவார பகுதிகளில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது? நம்ம ஏன் குடியிருப்புகள்ல மலையடிவாரத்தில் அமைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, மலைப்பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இறுகிய மண் இருக்காது. நம்ம எப்பயுமே நம்ம வீடு கட்டும் போது பார்த்தோம்னா மண் பேஸ் போடும்போது அது இறுகிய நிலையில் இருந்தால் தான் அந்த பேஸ் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வீடு கட்டினாலும் எல்லா விதமான காலநிலைகளுக்கும், அதாவது பேரிடர் காலமான அந்த இது நிலநடுக்கம் இந்த மாதிரியான சமயங்களில் நம்ம வீடு அதை ஸ்டேபிளாக தாங்கக்கூடிய வலிமை இருக்கும் அப்போதான். ஆனால் மலைப்பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மண் ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால அங்கே அந்த குடியிருப்பு அமைக்கக்கூடாது. பாருங்க, தளர்வான மண் மற்றும் நிலச்சரிவின் போது அழிக்கப்படக்கூடிய சீரற்ற நிலப்பரப்பு இருப்பதால் வீடுகளை அடிவாரத்தில் கட்டக்கூடாது. சரிங்களா? நிலச்சரிவு ஏற்படும் இல்லையா, மலைப்பகுதிகளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அடிக்கடி நிலச்சரிவுகள் ஏற்படும். அங்கிருந்து பாறைகள் உருண்டு விழும். அது அதாவது வீடுகள் மேல விழறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வீடுகள் இருக்கிறதுனால அங்க பாதைகள் அமைச்சோம்னாலும் அங்க நிலச்சரிவு ஏற்படும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம். மலை பிரதேசங்கள், இப்போ ஊட்டி, ஏற்காடு அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுது, பாதைகள் பராமரிப்பு வேலை நடக்குது, அந்த மாதிரியான நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. அதுதான் காரணம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. இது நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின். அதனால இந்த அளவுக்கு நம்ம கொடுத்தாவே போதும். என்ன எழுதுறீங்க? தளர்வான மண் மற்றும் நிலச்சரிவின் போது அழிக்கப்படக்கூடிய சீரற்ற நிலப்பரப்பு இருப்பதால் வீடுகளை அடிவாரத்தில் கட்டக்கூடாது. சரிங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க, விரிவான விடையிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சதீஷ் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு கேட்டதுனால உடனே டக்குன்னு போட வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் நாளைக்கு நான் இந்த விரிவான விடையிலே இதை போட்டேன். நான் அடுத்து சயின்ஸும் கேட்டிருக்கீங்க, அதையும் நான் நாளைக்கே உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.